கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினை ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போதான் வருஷம் தொடங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ளால 7 மாதம் முடிஞ்சிருச்சு. 8வது மாதத்துக்குள்ளால நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். எத்தனையோ பேர் நேற்றைக்கு இருந்தவர்கள் இன்னைக்கு உயிரோடு இல்லை. போன மாதத்தை பார்த்தவங்க நிறைய பேர் இந்த மாதம் கூட உயிரோடு இல்லை. ஆனாலும் நம்ம எல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா நம்முடைய தாளந்துகளினாலேயோ நம்முடைய சாமர்த்தியத்தினாலேயோ நம்முடைய ஆரோக்கியத்தினாலோ அல்ல, மாறாக ஆண்டவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்ம மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. இவனை கொண்டு ஏதாவது நம்ம செய்யலாம், 4 பேருக்கு பிரயோஜனமாக இருப்பான் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இன்னும் நம்மளை வாழ வச்சுருக்கார். சரியா? ஸோ எல்லோரும் இன்னைக்கு அவளோட இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் எனக்கு என்ன மங்களவார்த்தை வச்சுருக்கிறான்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. என் கூட சேர்ந்து விசுவாசத்தோடு எடுத்து வாசிங்க. சங்கீதம் 90:15, 90ஆம் சங்கீதம் 15வது வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். 430 வருஷங்கள் 4 தலைமுறைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி அடிமைகளாகவே தங்கள் காலத்தை ஓட்டினாங்க. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் போட்ட கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். அங்கே அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, அடிமைப்படுத்தப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, ரொம்ப சோதிக்கப்பட்டாங்க. சோதனை தாங்க முடியாமல், அடித்த அடி வாங்கி வலி தாங்க முடியாமல் ஆண்டவரை நோக்கி அந்த ஜனங்கள் கதறினார்கள். அதன் பலனாகத்தான் ஆண்டவர் மோசையை அந்த ராஜாவிடத்தில் அனுப்பி அந்த எகிப்தின் ராஜாவுடைய கையிலிருந்து அவளை விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவர் மோசையை அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் ஆளொட்டிகள் நிமித்தம் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், கடன் கொடுத்தவர்கள் நிமித்தம் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த வேதனையான சம்பவங்கள், உங்களை துன்புறுத்தின காரியங்கள் உங்கள் மனசை ரொம்ப நோகடித்தபடியினால இன்னைக்கு மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்தது போல இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடிகாலத்தை கொடுக்கிறார். அப்போ மோசே ஆண்டவரிடத்தில் பண்ணின பிரார்த்தனை தான் இந்த வசனம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜனங்களை சிறுமைப்படுத்தப்படும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கொடுமைகளையும் கொடூரங்களையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுதலையாக்கி அவங்க 430 வருஷம்தான் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதன் பிறகு இப்பொழுது பல 1000 வருஷங்கள் தாண்டியும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் கோத்திரத்தில் வருகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஜன துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 430 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், அதுக்கு சரியாகனா அதே போல் ஒரு அடுத்த 430 வருஷம் எங்களை நல்லா வைங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஆண்டவர் மோசையுடைய ஜெபத்தை கேட்டது உண்மை. அதே நேரத்தில் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் நினைக்கிறதற்கும் கேட்டதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய், எனவே சரியாய் மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி 430 வருஷங்களுக்கு இரக்கம் கேட்ட மோசையுடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு பல 1000 வருஷங்கள் ஆகியும் அதே இரக்கத்தை கர்த்தர் நம்மையில பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஒரு விசை கூட உலக பிரகாரமாக நீங்களும் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். கடன் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கலாம், வியாதி என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கலாம், பிசாசின் சிறையிருப்பு என்கிற ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம், மாந்திரீக வல்லமையின் அடிமைத்தனத்தில் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவருடைய ஸ்தானத்தில் நின்று மோசையை போல நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கொடுமைகளையும் கொடூரங்களை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக என் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் என்று இந்த 1ஆம் தேதி என் பிள்ளைகளுக்காக நான் வேண்டுகிறேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார்.
நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு மனம் இறங்குகிறார். சரி, தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய சிறுமையிலே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு ஆறுதல். இந்த வார்த்தைகள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆறுதலாய் மாறுதல் மாத்திரமல்ல, ஆறுதல் சொல்லுகிறதோடு நிறுத்துகிறவர்கள ஆறுதல் செய்கிற ஆண்டவர். என்னென்ன காரியத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ அந்த காரியத்தில் இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அது மட்டுமல்ல, துன்பத்தை கண்ட வருஷங்கள் அப்படின்னா துன்பத்தை அனுபவித்த வருஷங்கள்னு அர்த்தம். என்ன விதமான துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க? ஒருவேளை கணவன் உங்களை துன்புறுத்தி இருக்கலாம், இல்லை மனைவி உங்களை துன்புறுத்தி இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா கடன்காரர்கள் உங்களை துன்புறுத்தி இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா வியாதி உங்களை துன்புறுத்தி இருக்கலாம். என்ன காரியமாக இருந்தாலும், என்னென்ன காரியத்தில் நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சிங்களோ அதற்கு சரியாக கர்த்தர் உங்களுக்கு இன்பத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க போகிறீங்க. நன்றி சொல்லிகிட்டே இருக்கத்தக்கதாக அனுதினமும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அற்புதம் எப்படி நடக்கும் தெரியுமா? பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும். அப்போ அற்புதத்தை எதிர்பார்க்குறவங்க நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிக்கணும். இந்த புதிய மாதத்தில் புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஆவி, புதிய ஆத்மா, புதிய யோசனை, புதிய சிந்தனையை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படிக்கு நீங்கள் அதற்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. மெயினாக உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை எல்லாம் தூக்கி வீச முடியலையோ, என்னென்ன பாவம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இருக்குதோ அது எல்லாத்தையும் தூக்கி வீசினீங்கன்னா அதோடு சேர்ந்து உங்கள் தரித்திரங்கள் தூக்கி வீசப்படும், அதோடு சேர்ந்து உங்கள் அவமானங்கள் தூக்கி வீசப்படும், அதோடு சேர்ந்து உங்கள் வியாதிகளை ஆண்டவர் தூக்கி வீசி மாதம் முழுவதும் உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் சரியாக என் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். எந்தெந்த பிள்ளைகள் இன்னும் எனக்கு ஒரு வேலை இல்லையேன்னு கதறிட்டு இருக்கிறாங்களோ ஆண்டவர் அவர்களுக்கு நிரந்தரமான வேலைக்கு வழி திறந்துட்டார். வெளிதேசத்துக்கு போவதற்காக ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்கு இந்த புதிய மாதத்தில் அதற்கான வழிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, நான் ஊருக்கு வந்தேன், அதுக்கு பிறகு எனக்கு இன்னும் அந்த வெளிதேசத்துக்கு போக முடியாமல் ஊரில் ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாசல் திறக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் அரசாங்க உத்தியோகத்திற்காக எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிறாங்களோ ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கப்பட்டு என் பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைக்கட்டும், பேங்க் உத்தியோகம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, பிரித்து விடப்பட்ட பிள்ளைகளுக்கு மறுபடியும் வேலையில் அவர்கள் சேர்த்து கொள்வார்களாக. பெஞ்சில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பெர்மனன்ட் ஜாபு, பெர்மனன்ட் ப்ராஜெக்ட் கொடுத்து அவர்களை நீர் கனம் பண்ணுவீராக. எந்தெந்த பிள்ளைகள் மனசளவில் நொந்து போய் வாழ்க்கையே எனக்கு ரொம்ப கொடுமையாக மாறிடுச்சுன்னு இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கை கொடுமை நிறைந்த அவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பிறகு ஒரு சந்தோஷம் பிறக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. யாரெல்லாம் இவங்களை கொடுமைப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் இவர்களுக்கு இனி ஆறுதலின் மக்களாய் மாறும்படிக்கு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற கோல்டு வார் மாறட்டும், ஈகோ மாறட்டும். அதை தொடர்ந்து வருகிற சண்டை சச்சரவுகள், கொடுமைகள் எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வந்து இவர்கள் வீடு இன்னைக்கு பிறகு ஒரு குட்டி பரலோகமாய் மாறும்படிக்கு நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்களை காணப்பண்ணும். வியாதி என் பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை தாரும். எந்தெந்த பிள்ளைகள் திருமணம் ஆகலேன்னு கதறாங்களோ ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் கட்டாயம் என் பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவீராக. எந்தெந்த பிள்ளைகள் கற்பத்தின் கனி இல்லைன்னு கதறுகிறார்களோ இந்த புதிய மாதத்தில் என் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை தங்க பண்ணினீர், உமக்கு நன்றி. எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இன்னொரு சொந்த வீடு இல்லைன்னு கதறாங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் வீடு வாசலுக்கு வழி திறந்து தார். என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே, என் புருஷன் ரட்சிக்கப்படலையே கதறுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மீது ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி ஜெபிக்கிறேன். இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் மாதமாக கர்த்தர் அமைத்து தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.